Hello everyone, welcome back to my channel Jan Pedagogy. In this section we are going to see about class 10 science chapter 7 control and coordination. So நம்ம சோஃபா வந்து 6, 7, 8 தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கிளாஸ் 10க்கு வந்திருக்கோம். பிகாஸ் ஆஃப் த ஹை டிமாண்ட் நிறைய பேர் வந்து 10th சயின்ஸ் போடுங்க 10th சயின்ஸ் போடுங்கன்னு பர்சனலாக மெயில் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஸோ ஃபார் தட் நம்ம வந்து 10th சாப்டர் வந்திருக்கோம். ஸோ இந்த லெசனை வந்து டோட்டலாக நான் 3 பார்ட்ஸாக வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? யா, லெட்ஸ் வி மூவ் டு த வீடியோ. Before going into this section, I have a question for you. உங்களால் யார் கண்ட்ரோல் பண்ணுறா? யார் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கா? கண்ட்ரோல்னால் என்ன? கட்டுப்பாடு. ஆப்வியஸ்லி அதான், ரைட்? ஓகேவா? கண்ட்ரோல்னால் என்ன? கட்டுப்பாடு. ஸோ உங்களை யார் கண்ட்ரோல் பண்ணியிருக்கா? நம்மளெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணுறா? எஸ், நம்மளோட பேரண்ட்ஸ். அஃப்கோர்ஸ் நம்ம பேரண்ட்ஸ் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. சேம் ஆஸ் லைக் நம்ம பாடி யார் கண்ட்ரோல் பண்ணுறது? எஸ், நம்ம தான். ஓகே, நம்ம ஹேண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன? அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுவோம். தென் வந்து கால் தூக்கணும் அப்படின்னா கால் தூக்கும், பேசணும் அப்படின்னா பேசணும், இந்த இடத்துல அந்த இடத்துல மூவ் ஆகணும் அப்படின்னா மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் யார் யார் பண்ணுறா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். தென் வந்து என்ன அப்படின்னா கோஆர்டினேஷன், எப்படிலாம் வந்து அவங்க ஒற்றுமையாக பண்ணுறாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் வி மூவ் இன்சைட் த லெசன். ஓகே, இப்போ என்னோடய பாடிக்கு வந்து நான் வந்து டைஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கெலாம் யார் ஹெல்ப் பண்ணுவா? என் பாடியில் வந்து டைஜஸ்ட் ஆகணும், யார் ஹெல்ப் பண்ணுவா? Yes, digestive system. Same as like reproduction, reproductive system. Then respiration, respiratory system. ஒரு ஒர்க்கும் ஒரு சிஸ்டம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, சேம் ஆஸ் லைக் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். ரைட்? ஓகேவா? இன் அனிமல்ஸ் சச் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் ஆர் ப்ரொவைடட் பை நர்வஸ் அண்ட் மஸ்குலர் டிஷ்யூஸ். நம்ம பாடியில் ஆனிமல்ஸில், ஓகேவா, ஆனிமல்ஸில் கண்ட்ரோலும் கோஆர்டினேட் வேல்யூ யார் வந்து ப்ரொவைட் பண்ணுறா அப்படின்னா நர்வஸும் அண்ட் மஸ்குலர் டிஷ்யூஸும் தான் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் நர்வஸ் சிஸ்டமும் மஸ்குலர் டிஷ்யூஸும் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னாங்க. டச்சிங் a hot object in an urgent and dangerous situation for us, we need to detect it, right, and respond to it. How do we detect that we are touching a hot object? ஓகே, இப்போ திடீர்னு நம்ம வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து குக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் ரொட்டீன் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் ஏஞ்சி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம், லஞ்ச் பண்ணோம், ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம்ல, அந்த டைமில் நம்ம தெரியாமல் ஒரு ஹாட் பேன் வந்து தொட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம அம்மா வச்சுருக்காங்க டேபிள் எடுத்துகிட்டு வந்து குக் பண்ணிட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த பேனை வந்து நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா வாட் வில் ஹேப்பன்? எப்படி நம்ம தச்சோன்னே நமக்கு வந்து சூடாக இருக்காது, நமக்கு தெரியுது. All information from our environment is detected by a specialized tips of some nerve cells. எல்லாத்தையுமே டிடெக்ட் பண்ணுறது யார்? ஒன் கைண்ட் ஆஃப் செல்ஸ் தான். அந்த செல் என்னது? நர்வ் செல்ஸ். These receptors are usually located in our sense organ such as the inner ear, nose, the tongue and so on. இந்த ரிசப்டார்ஸ்லாம் வந்து அந்த நர்வ் செல்ஸ்லாம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சென்ஸ் ஆர்கனில் தான் இருக்குது. சென்ஸ் ஆர்கனில் எங்கெங்கே இருக்கும்? இன்னர் இயரில் இருக்குது, நோஸில் இருக்குது, டங்கில் இருக்குது, அப்புறம் ஒரு சில இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த ரிசப்டார் இந்த நர்வ் செல்ஸ் வந்து எங்கே இருக்குது? ஒரு சில சென்ஸ் ஆர்கனில் இருக்குது. ஓகேவா? தென் such gustatory receptors will detect taste while olfactory receptors will detect smell. இந்த gustatory receptors வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இன்னொரு டங்கில், நம்மளோட டங்கில் இருக்கும். ஓகேவா? நம்ம டங்கில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அம்மா வந்து பிரியாணி செய்கிறாங்கன்னு பார்த்துக்கோ. ஓகே, அதில் வந்து நிறைய காரம் போட்டாங்க, ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது. எடுத்தோடனே என்ன சொல்லுவோம்? நம்ம ஒரு பைட் பண்ணி சாப்பிடும்போது என்ன பண்ணுவோம்? காரமாக இருந்தால் ஐயோ அம்மா காரம் சொல்லுவோம்ல. சேம் ஆஸ் லைக் அப்போ அங்கே வந்து யார் வந்து டிடெக்ட் பண்ணுறா? காரம்ன்றது அங்கே யார் கண்டுபிடிக்கிறா? அங்கே இருக்க அங்கே இருக்க நர்வ் செல்ஸ் தான் வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ gustatory receptors will detect taste. ஓகே, இட் இஸ் present in the tongue, நம்மளோட டங்கில் இருக்குது. தென் olfactory receptors will detect smell. அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா in our nose. ஓகே, நம்மளோட நோஸில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ we are crossing. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து ஒரு இடத்த க்ராஸ் பண்ணுறோம், அங்கே ஒரு பேட் ஸ்மெல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பேட் ஸ்மெல் அப்படின்னு சொல்லி நம்ம நோஸை க்ளோஸ் பண்ணுவோமா இல்லையா? ஸோ அந்த டிடெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா olfactory receptors. ஓகேவா? அங்கே இருக்க நர்வ் செல்ஸாக வந்து டிடெக்ட் பண்ணுது. திஸ் இன்ஃபர்மேஷன் occurred at the end of the dendritic tip of a nerve cell. டென்ட்ரிக் டிப் ஆஃப் அ நர்வ் செல் யார் டிடெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்ட்ரிக் டிப் ஆஃப் அ நர்வ் செல். ஒரு நர்வ் செல்லில் இருக்க டென்ட்ரிக் டிப், ஓகேவா, அந்த லாஸ்ட் டிப்பு தான் வந்து என்ன பண்ணோம்? இதெல்லாம் வந்து டிடெக்ட் பண்ணுது அப்படின்றாங்க. see figure 7.1a.
Actually this is a neuron, we all knew about it, right? இதெல்லாம் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். நம்ம இந்த நியூரான் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். Set of chemical reaction that create an electrical impulse. This impulse travels from the dendrite to the cell body. So இப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த டென்ட்ரைட்க்கு வந்து அந்த டென்ட்ரிக் செல்லுக்கு வந்து வருது, ஓகேவா, ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அங்கே வந்திருக்கு அப்படின்னா அது உடனே என்ன பண்ணுமா, அந்த செல் பாடிக்கு உள்ளே இருக்கிறதுக்கு வந்து அனுப்பி விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்ஃபர்மேஷன் வந்து இந்த டென்ட்ரிக் வந்துடுச்சு அப்படின்னா இட் வில் சென்ட் டு த செல் பாடி, ஓகேவா, இங்கே இருக்க அந்த செல் பாடிக்கு வந்து என்ன பண்ணுமோ அது வந்து அனுப்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யா, this impulse travel from the dendrite to the cell body and then along the axon to its end, ஓகேவா. ஸோ from the cell body ஃபர்ஸ்ட் என்ன டென்ட்ரைட்லேருந்து செல் பாடி கொஞ்சம் தென் செல் பாடி டு த ஆக்சான், ஓகேவா, ஆக்சானுக்கு வந்திருக்காங்க இப்போ அந்த இம்பல்ஸா. தென் at the end of the axon the electrical impulse sets off the release of some chemicals. At the end of the axon ஓட end இருக்குல்ல this, ஓகேவா, அந்த ஆக்சானோட எண்டில் என்ன பண்ணுமா அந்த இடத்துல வந்து ரிலீஸ் ஆஃப் சம் கெமிக்கல்ஸ், ஓகே, ஒரு சில கைண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸை வந்து என்ன பண்ணுமா ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன, நம்ம வந்து ஒரு ஹாட் பேனை வந்து டச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், அந்த இடத்துல வந்து நம்மளை வந்து டிடெக்ட் பண்ணதில்லை. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன ஸ்பைஸியாகவும் ரொம்ப காரமாகவும் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஃபஸ்ட்டு யாருக்கு போவாங்க, அந்த டென்ட்ரிக் டிப்புக்கு வந்து போதா, நர்வ் செல்லோட டென்ட்ரிக் டிப்புக்கு போகுது. தென் ஃப்ரம் த டென்ட்ரிக் டிப் யாருக்கு போகுது அப்படின்னா செல் பாடிக்கு போகுது, ஓகே, செல் பாடிக்கு போகும் உள்ளே போகுது. தென் ஃப்ரம் த செல் பாடி ட்ராவல்ஸ் டு த ஆக்சான், ஓகே, ஆக்சானுக்கு வந்து போகிறாங்க. அந்த ஆக்சான்லேருந்து இட் மூவ்ஸ் டு த எண்ட் ஆஃப் த நர்வ் செல், ஓகே, நர்வ் செல்லோட எண்டுக்கு, தட் மீன்ஸ் அதோட எண்டுக்கு வந்து போயிட்டாங்க. சம் கைண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரிலீஸ் பண்ணுறாங்க, ஓகே, இட் வில் ரிலீஸ் சம் கைண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் தேர். These chemicals cross the gap as synapse and start a similar electrical impulse in a dendrite of the next neuron. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் நியூரான் ஃபுல்லாக வந்து என்ன கண்டினியூஸாக வந்து ஜாயின் இருக்குதான். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு நியூரான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி ஒரு செகண்ட் நியூரான் வந்து இருக்கும், ரைட்? ஓகே, ஸோ from the end of the neuron it travels to the next neuron, ஓகேவா, அந்த இந்த எண்டுலேருந்து என்ன பண்ணுமா நெக்ஸ்ட் நியூரானுக்கு வந்து ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. This is a general scheme of how nervous impulse travels in the body. Yes, similar synapse or finally allows direct delivery of such impulses from neurons to the other cells such as muscles or the gland. Okay, see, let me tell you again. ஓகே, ஃப்ரம் த எண்டிங், ஓகேவா, ஒரு நியூரானுக்கு என்ன பண்ணும் அப்படியே ட்ராவல் ஆகிட்டே போகும். ஃபர்ஸ்ட் என்ன இங்கே வந்து லாஸ்ட்டாக வந்த இந்த இன்ஃபர்மேஷன், தட் மீன்ஸ் அந்த அவங்க ஒன் கைண்ட் ஆஃப் கெமிக்கலை வந்து ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அந்த கெமிக்கல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்னொரு நியூரானுக்கு, ஒரு நியூரானோட டென்ட்ரிக் பாட்டுக்கு வந்து ட்ராவல் ஆகும். ஃப்ரம் தட் அதுலேருந்து பார்த்தா அப்படின்னா இப்படியே போயிட்டே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அட் த எண்ட் கடைசியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து எங்கே போகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இட் ட்ராவல்ஸ் டு த அதர் செல், ஓகே, வேறு செல்லுக்கோ இல்லை வந்துன்னா ஒரு கிளாண்டோ இல்லை மசில் செல்லுக்கோ வந்து ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி ஹியர், யா, கொடுத்துருக்காங்களா, நியூரோமஸ்குலர் ஜங்ஷன், it touches the muscle fiber, okay, muscle fiber வந்து டச் பண்ணியிருக்கா, மசிலுக்கு வந்து போயிடுச்சு. Let me tell you again, if we touch a hot object or if we eat an spicy food, that electrical impulse will travel to the dendrite tip, okay, எப்படி travel ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா through the sense organ. sense organ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர், தென் வந்து நம்மளோட நோஸு, டங்கு, இதெல்லாம் தான் வந்து என்ன சென்சரி ஆர்கன்றாங்க. அந்த சென்சரி ஆர்கன்லேருந்து என்ன போகும் அப்படின்னா நம்மளுடைய அந்த கெமிக்கல், ஓகேவா, தட் மீன்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்ட்ரிக் டிப்புக்கு வந்து போகும். அந்த டென்ட்ரிக் டிப்லேருந்து யாருக்கு போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் பாடி, ஓகே, ட்ராவல்ஸ் டு த செல் பாடி. அந்த செல் பாடியிலேருந்து இட் ட்ராவல்ஸ் டு த ஆக்சான். தென் ஃப்ரம் த ஆக்சான் இட் ட்ராவல்ஸ் டு த எண்ட், ஓகேவா, எண்ட் ஆஃப் த நியூரான், நியூரானோட எண்டுக்கு வந்து போயிடும். அங்கே அந்த எண்டில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இட் வில் ரிலீஸ் சம்
கெமிக்கல்ஸ் ஓகேவா, ஒரு சில கெமிக்கல்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும். அந்த கெமிக்கல் வந்து எங்கே மூவ் ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் பாஸ் டு த நெக்ஸ்ட் நியூரான் ஓகேவா. 1 நியூரான் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே மறுபடியும் என்ன பண்ணும், இன்னொரு நியூரானுக்கு அனுப்பும். அந்த நியூரானோட டென்ட்ரைட் டிப்புக்கு தான் போகும், மறுபடியும் செல் பாடிக்கு போகும், மறுபடியும் ஆக்சானுக்கு போகும், மறுபடியும் அதோட எண்டுக்கு போகும். அங்கேயும் இதே ப்ராசஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி ப்ராசஸ் முடியும் போது அட் லாஸ்ட் இவங்க வந்து எங்கே போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ட்ராவல்ஸ் டு த எங்கே போனால் அதர் செல் ஓகேவா, வேறு செல்லுக்கு போவாங்க. அங்கே வேறு செல்லோ இல்லை வந்து ஒரு மசிலோ இல்லை வேறு எதனா ஒரு கார்டுக்கோ போவாங்க. அந்த மசிலில் போய் என்ன ஆகும் அப்படின்னா இது போய் டச் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து என்ன பண்ணுமோ அது அனுப்பியிருக்கோம் அப்படின்றாங்க. Yeah, it is thus no surprise that nervous tissue is made up of an organized network of nerve cells or neurons, and this is specialized for conducting information via electrical impulses from one part of the body to the another. Yeah, நமக்கு எல்லாருக்குமே தெரியும்ல, நியூரான்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது கண்டினியூஸாக நெட்வொர்க் மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அதோட இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸாக ஃப்ரம் த ஒன் பார்ட் ஆஃப் த பாடி டு த another, ஒரு பார்ட் பாடியிலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம் த ஸ்டொமக் இருந்து லங்ஸ்க்கு அந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா ட்ராவல் பண்ணும், அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. this 7.1 is a part of the நியூரானோட பார்ட்ஸ், நியூரான் கொடுத்துருக்காங்க, அதோட பார்ட்ஸ் எல்லாம் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. தென் ஃபிகர் 7.1b information is acquired to through which information travels as an electrical impulse, whereas the impulse must be converted into a chemical signal from onward transmission. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது இன்ஃபர்மேஷன் வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸாக ட்ராவல் ஆகிறது. தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது இன்ஃபர்மேஷனை வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. என்ன கன்வெர்ட் பண்ணுறாங்க, இம்பல்ஸ்லேருந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ்லேருந்து ஒரு கெமிக்கலாக வந்து என்ன பண்ணுறாங்க கன்வெர்ட் பண்ணுறது. Okay, next we are going to see about 7.1.1 what happens in reflex action. Reflex action na enna, first reflex na enna, what's the meaning for reflex? reflex ன்றது ஒண்ணுமே இல்ல, நம்ம டெய்லி நம்மளோட ரொட்டீன் லைஃப்ல வந்து யூஸ் பண்ற ஒரு வேர்ட் தான் ஓகேவா. reflex is a word we use very commonly when we talk about some sudden action in response to something in the environment. ரிஃப்ளெக்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு சடனாக நம்ம செய்கிற வேலையை தான் என்னன்னு சொல்கிறாங்க ரிஃப்ளெக்ஸ் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இஃப் ஐ saw a snake ஐ ran off reflexly ஓகேவா. நான் ஒரு பாம்பை பார்த்தோன்னே என்ன பண்ணேன், நான் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று சடனாக ஓட ஆரம்பிச்சிட்டேன். பாம்பை பார்த்தா நிற்போமா நம்மலாம், நோ ரைட், நம்ம யாருமே நிற்க மாட்டோம்ல. ஸோ ஒரு சடன் ஆக்ஷனை தான் என்னன்னு சொல்கிறாங்க ரிஃப்ளெக்ஸ்லி. we say I jumped out of the way of the bus reflexly. பஸ்ஸில் வந்து என்ன பண்ணேன், பட்டுன்னு குதிச்சிட்டேன், சடனாக குதிச்சிட்டேன். அதுதான் என்ன சொல்கிறாங்க ஆஃப் த பஸ் reflexly. or I pulled my hand back from the flame reflexly. என் கையை என்ன பண்ணிட்டேன், திடீர்னு கேண்டில் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, அங்கே போய் கை வச்சோன்னே என்ன ஆகும், சுற்றுப்போம் ரைட். அங்கே வந்து நமக்கு என்ன சுடும் தானே, எரியிற கேண்டில் கை வச்சோன்னே உடனே என்ன பண்ண நம்ம ஹேண்டை எடுத்துட்டேன். ஆர் ஐ வாஸ் ஸோ ஹங்க்ரி அண்ட் மை மவுத் ஸ்டார்டட் வாட்டிங் ரிஃப்ளெக்ஸ்லி. நான் ரொம்ப பசியாக இருக்கேன், அப்போ வந்து என் மவுத் வந்து என்னாச்சு, நீங்கள் ரொம்ப பசியாக இருக்கீங்க, உங்கள் மம்மி ஒரு ஸ்பைசி ஃபுட்டு வந்து நல்லா சமைச்சிட்ருக்காங்க, நல்ல ஸ்மெல் வரும்னா என்ன ஆகும், உங்கள் மவுத் என்ன ஸ்டார்டட் வாட்டிங். ஓகே, சடனாக என்ன பண்ண வாட்டரிங்காக இருக்குல்ல, அதான் சொல்லுவாங்க. What exactly do we mean? A common idea in all such example is that we do something without thinking about it or without feeling in control of our reactions. ஸோ இந்த ஒர்க்லாம் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் பாம்பை பார்த்தோன்னே ஓடலாமா வேணாமா இல்லை நிற்போமா பாம்பை பார்ப்போமா பொறுமையாக அப்படின்னு பார்ப்பீங்களா. உங்கள் கிட்ட வந்துருச்சு ஸ்னேக்கு, கிட்ட வந்தோடனே பொறுமையாக யோசிப்பீங்களா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நிற்பீங்களா, நோ ரைட், யாருமே செய்ய மாட்டோம் இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம் சடனாக ஓடுறதுக்கு தானே பார்ப்போம். Yet these are the situations which we are responding with some action to changes in our environment. How is control and coordination achieved in these situations? Okay, நம்ம என்ன சடனாக யோசிக்காமல் இந்த வேலையை செய்கிறோம், இதை எப்படி நம்ம வந்து உடனே பண்ண முடியும், இதை எப்படி நம்ம உடனே பண்ணுறோம், எதை பற்றி யோசிக்கலாம், நிற்கலாமா வேண்டாமா, இது என்ன பண்ணலாம், அது எங்கே போகுதுன்னு பார்க்கலாம், நம்ம அந்த மாதிரிலாம் எதாவது யோசிக்கிறோமா, ஜஸ்ட் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்குள்ளே என்ன பண்ணிடுறோம், நம்ம அந்த இடத்த விட்டு மூவ் ஆஃப் பண்ணிடுறோம், ஓகே ஓடிடுறோம். ஸோ ஹவ் இஸ் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் அச்சீவ் இன் திஸ் சிச்சுவேஷன், இன்னும் எப்படி வந்து ஒரு கண்ட்ரோலும் கோஆர்டினேஷன் வந்து அச்சீவ் பண்ணுறாங்க. let us consider this further. Take one of our examples. Touching a flame is an urgent and dangerous situation for us, or in fact for any animal. How would we respond to this? One seemingly simple way is to think consciously about the pain and the possibility of getting burnt.
and therefore move our hand. An important question then is how long will it take us to think all of this? Okay, அவங்க கொடுத்துருக்க ஒரு எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன். ஒரு ஃப்ளேமை தொட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன ஒரு அர்ஜென்ட் அண்ட் டேஞ்சரஸ் சுச்சுவேஷன். ஓகே, தொட்டோன்னே நாங்கள் நம்ம கை தான் சுடுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறோமா, ரெஸ்பாண்ட் பண்ணி உடனே எடுக்கிறோம். ரைட், உடனே தான் எடுத்துகிட்ருக்கோம். ஏன் அது உடனே எடுக்கிறோம், நமக்கு அங்கே வலி வருது. வலி வந்ததால் நம்ம என்ன பண்ணுறோம், கை எரியும், வலி வருதுன்றதால நம்ம என்ன பண்ணுறோம், உடனே எடுக்கிறோம். ஸோ இது எப்படி நடக்குது, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் ஹவு லாங், எவ்வளோ நேரத்தில் வந்து இதெல்லாம் நடக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னேக், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஸ்னேக் வச்சு அந்த ஸ்னேக்கும் அதே மாதிரி தான். அப்போ பாம்பை பார்த்தோன்னே என்ன, ஐயோ நம்ம பாம்பு கடிச்சிடும், பாம்பு நம்மளை பின்னாடி தொடுத்தோன்ற பயத்தில் தான் நம்ம ஓடுறோம். இட் வில் காஸ் சிவியர் பெயின் ஆல்சோ டூ அப்படின்ற தாட்டில் தான் நம்ம ஓடுறோம். எப்படி இது வந்து நடக்குது, எவ்வளோ டைமில் வந்து இதெல்லாம் நடக்குது, எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். The answer depends on how we think. If nerve impulses are sent around the way we have talked about earlier, thinking also likely to involve the creation of such impulses. Thinking is a complex activity, so it is bound to involve a complicated interaction of many nerve impulses from many neurons. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர், எவ்வளோ நேரத்தில் நடக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம எவ்வளோ இதுவாக யோசிக்கிறோம். டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு வி திங்க், நம்ம எப்படி யோசிக்கிறோம். ஓகேவா, பாம்பை பார்த்தோன்னா ஐயோ பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம்ல, அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் தான் வந்து இதெல்லாம் நடக்குது. திங்கிங் இன்வால்வ் இந்த கிரியேஷன் ஆஃப் சச் இம்பல்சஸ். ஓகேவா, அந்த இம்பல்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு திங்கிங் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இம்பல்சஸை வந்து கிரியேட் பண்ணுது. திங்கிங் தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அது என்ன இன்வால்வ் பண்ணுது அப்படின்னா ஒரு காம்ப்ளிகேட்டட் இன்ட்ராக்ஷன், பட்டுன்னு ஒரு காம்ப்ளிகேட்டட் இன்ட்ராக்ஷனை வந்து என்ன பண்ணுவோம், மெனி நர்வ் இம்பல்ஸ்க்கான அனுப்புது ஃப்ரம் மெனி நியூரான். நிறைய நியூரான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த காம்ப்ளிகேட்டட் இன்ட்ராக்ஷனை வந்து அவங்களுக்குள்ள வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. இஃப் திஸ் இஸ் த கேஸ், திட் இஸ் நோ சர்ப்ரைஸ் தட் த திங்கிங் டிஷ்யூ இன் அவர் பாடி கன்சிஸ்ட் ஆஃப் டென்ஸ் நெட்வொர்க் ஆஃப் intricately arranged neuron. It sits in the forward end of the skull and receives signal from all over the body which it thinks about before responding to them. Obviously, in order to receive these signals, this thinking part of the brain in the skull must be connected to nerves coming from various parts of the body. ஸோ இந்த திங்கிங் டிஷ்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாடியில் வந்து நிறைய இருக்குது, டென்ஸ் நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் இருக்குது. ஓகே, நிறைய நியூரான்ஸ் இருக்குது. இந்த நியூரான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஸ்கல்னா என்ன, நம்மளோட மண்டோடு. ஓகே, நம்ம மண்டையில் தான் ரிசீவ் சிக்னல்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் த பாடி. நம்ம வந்து என்ன ஆகும் அப்படின்னா சிக்னல்ஸ் வந்து ரிசீவ் ஆகுது ஃப்ரம் ஆல் ஓவர் த பாடி. நம்மளோட எல்லா பார்ட்ஸ்லேருந்து நம்ம ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலேருந்து என்ன பண்ணுது, ரிசீவ் ஆகுது. விச் இட் திங்ஸ் அபவுட் பிஃபோர் ரெஸ்பாண்டிங் டு தெம். ஓகே, நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணுது, யோசிக்க ஆரம்பிச்சுது. ஆப்வியஸ்லி to receive these signals, இந்த சிக்னல்ஸ் எல்லாம் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா this thinking part of the brain in the skull must be connected to nerves. ஓகே, நம்ம பிரெயினில் இருக்கிற திங்கிங் பார்ட். ஓகே, திங்கிங் பார்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கனெக்டட் வித் நர்வ்ஸ். ஓகேவா, நர்வ்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கும் த்ரூ ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, நம்ம பாடியில் இருக்க எல்லா பார்ட்ஸ் கூட. சிமிலர்லி இஃப் திஸ் பார்ட் ஆஃப் த பிரெயின் இஸ் டு இன்ஸ்ட்ரக்ட் மசில்ஸ் டு மூவ், நர்வ்ஸ் மஸ்ட் கேரி த சிக்னல் பேக் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. பிரெயின் வந்து என்ன அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது, மசில்ஸ்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்குள்ளே என்ன பண்ணுவான், நர்வ்ஸ் வந்து அந்த சிக்னலை பேக் கொண்டு போகும் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு வந்து கொண்டு போகுது. இஃப் all of this is to be done when we touch a hot object, it may take enough time for us to get burned. Okay, design of the body solve this problem. Rather than having to think about the sensation of heat, if the nerves that detect heat were to be connected to the nerves that move muscles in a simpler way, the process of detecting signal or the input and responding to it by an output action might be completed quickly. Such connection is commonly called reflex arc. ஓகேவா, ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம எப்படி நம்ம பாடி வந்து சால்வ் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஹீட்டை நம்ம உணர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுது அப்படின்னா அந்த நர்வ்ஸ்லாம் வந்து என்ன பண்ணும், நம்மளுடைய மசில்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகுது. அந்த சிக்னலை வந்து என்ன பண்ணுது, நம்மளோட மசிலுக்கு எடுத்துகிட்டு போகுது. ஓகே, இந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்கிறேன், டிடெக்டிங் த சிக்னல் அண்ட் ரெஸ்பாண்டிங். ஓகேவா, நம்மளோட இன்புட்டை கொடுத்து தென் அவுட்புட் வாங்குற ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபாஸ்ட்டாக முடியுது. ஸோ தட் ப்ராசஸ், தட் கனெக்ஷன் இஸ் கால்ட் அஸ் அன் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். ஸோ நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம ஹீட்டுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுது, நம்மளோட நர்வ்ஸ் வந்து என்னது, அந்த ஹீட்டெல்லாம் வேர் டு பி கனெக்டட் டு த நர்வ்ஸ் தட் மூவ் மசில்ஸ் இன் அ சிம்பிளர் வே.
தென் இந்த ப்ராசஸ் அந்த ப்ராசஸை தான் என்னென்னு சொல்கிறாங்க, ஒரு இன்புட்டை கொடுத்துட்டு டிடெக்ட் பண்ணி அந்த இன்புட்டை கொடுத்துட்டு அதோட ரெஸ்பாண்ட் ஓகேவா பை an அவுட்புட் ஆக்ஷன் ரெஸ்பாண்ட் வாங்குகிறோம்னா இட் வில் பி கம்ப்ளீட் குயிக்லி ஓகே ஃபாஸ்ட்டாக முடியுது. சச் கனெக்ஷன் அந்த கனெக்ஷன் தான் என்னென்னு சொல்கிறாங்க ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படின்றாங்க. வேர் ஷுட் சச் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் கனெக்ஷன்ஸ் ஆர் பி மேட் பிட்வீன் த இன்புட் நர்வ் அண்ட் அவுட்புட் நர்வ். ஸோ எங்கே வந்து இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் கனெக்ஷன்லாம் வந்து நடக்குது, இன்புட் நர்வுக்கு அவுட்புட் நர்வ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. த பெஸ்ட் பிளேஸ் ஆஃப்கோர்ஸ் would be at the point where they first meet each other. Nerves from all over the body meet in a bundle in the spinal cord or in the way to the brain. Reflex arc are formed in the spinal cord itself, although the information input also goes on and reach the brain. Okay, இந்த reflex arc actionsலாம் வந்து எங்கே நடக்குது, பிட்வீன் இன்புட் நர்வுக்கு அவுட்புட் நர்வுக்கு இதோட ஆக்ஷன்ஸ்லாம் வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எந்த இடம் ஃபஸ்ட்டு வந்து டச் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ஒரு ஹாட் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம காலால் மெரிச்சோம் அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அவர் லெக் ஓகேவா. சப்போஸ் இஃப் யூ டச் அன் ஹாட் பேன், நம்ம ஒரு ஹாட் பேனை வந்து நம்ம டச் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அவர் ஹேண்ட் ஓகேவா. எங்கே வந்து ஃபர்ஸ்ட் மீட் ஆகுது அங்கேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நர்வ்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் த பாடி மீட் இன் அ பண்டில் இந்த ஸ்பைனல் கார்டு ஓகே. நம்ம பாடியில் வர எல்லா நர்வ்ஸ் ஓகேவா, பாடியிலேருந்து வர எல்லா நர்வ்ஸும் வந்து எங்கே வந்து ஒன்றா மீட் ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்மளோட ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டுனா என்ன, நம்மளோட முதுகு எலும்பு ஓகேவா. ஸோ பண்டில் லைக் அ பண்டில் ஓகே கார்ட் ஆர் இன் தியர் வே டு த பிரெயின் ஓகேவா. ஆன் தியர் வே டு த பிரெயின் அங்கே தான் என்னது நம்ம பிரெயினுக்கு வந்து போகுது. ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் ஆர் ஃபார்ம்டு இன் த ஸ்பைனல் கார்டு இட் செல்ஃப், ஆல்தோ த இன்ஃபர்மேஷன் இன்புட் ஆல்சோ கோஸ் ஆன் டு ரீச் த பிரெயின். ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்கில் வந்து எங்கே ஃபார்ம் ஆயிருக்குன்றாங்க, ஸ்பைனல் கார்ட்லேயே வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. த இன்ஃபர்மேஷன் இன்புட் ஆல்சோ கோஸ் ஆன் அண்ட் ரீச் த பிரெயின். அந்த இன்புட் இன்ஃபர்மேஷன் என்னது போது ட்ராவல் ஆகுது அண்ட் ரீச் த பிரெயின் ஓகேவா. ஸோ லெட் மீ டெல் யூ அகைன் இதோட டிசைன். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வந்து இந்த ப்ராப்ளம் வந்து அவங்க சால்வ் பண்ணுறாங்க, பட்டு நம்மளோட ஒர்க் வந்து என்ன ஃபாஸ்ட்டாக வந்து முடிக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட நர்வ்ஸ் தான் வந்து அதோட ஹீட்டை வந்து டிடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. இந்த டிடெக்ட் பண்ணி அந்த சிக்னலை வந்து இன்புட்டாக அனுப்புது. தென் it gets an output ஓகே. அவுட்புட்டே வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து வாங்குறாங்க. ஸோ டு பி கம்ப்ளீட்டட் குயிக்லி ஃபாஸ்ட்டாக முடியுது. அந்த தான் என்னன்னு சொல்கிறாங்க ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படின்றாங்க. ஸோ இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் கனெக்ஷனு இன்புட் அவுட்புட்டில் எப்படி வந்து எங்கேருந்து வந்து கனெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே, வேர் ஷுட் எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து டச் பண்ணியிருக்கோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் காலால் மெரிச்சிட்டோம் அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த லெக் ஆர் அதர்வைஸ் இஃப் யூ டச் அன் ஆப்ஜெக்ட், ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட்டை கையால் தொட்டுட்டோம் அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அ ஹேண்ட் ஓகே. would be the where the first meet each other ஓகே. எங்கே வந்து டச் பண்ணுறோமோ அதான். நர்வ்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் த பாடி ஓகே. நம்ம பாடியிலேருந்து வர எல்லா நர்வ்ஸும் வந்து எங்கே மீட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டில். எப்படின்னா ஒரு பண்டில் லைக் அ பண்டில் மாதிரி என்ன ஆகும் மீட் ஆகிருக்கு. தென் இட் ட்ராவல்ஸ் டு த பிரெயின் ஓகே. ஃப்ரம் த ஸ்பைனல் கார்ட்லேருந்து பிரெயினுக்கு வந்து போகுது. ஸோ இன்ஃபர்மேஷன் வந்து என்னென்னா input reflex arc are formed in the spinal cord itself, although the information input also goes on and reach the brain. Information input la வந்து என்னது travel ஆகி போயிட்டு brain-ஐ வந்து reach பண்ணுதுன்னு இருக்காங்க. Of course reflex arc have evolved in animals because the thinking process of the brain is not fast enough. In fact, many animals have very little or none of the complex neural network needed for thinking. So it is quite likely that reflex arc have evolved as efficient ways of functioning in the absence of true thought process. However, even after complex neural networks have come into existence, reflex arc continue to be more efficient for quick response. So in the reflex arcs வந்து animals கிட்ட இருக்கிறது thinking process of the brain is not fast enough okay. Animals கிட்ட இந்த reflex arc process நடக்குது, பட் ஆனால் என்னென்னா it's not fast okay. And comparing to the humans it's not fast அப்படின்னு சொல்லியிருக்காங்க. reflex arc is a quick response okay. அந்த reflex arc தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க ஒரு குயிக் ஃபாஸ்ட்டாக வந்து என்னது ரெஸ்பான்ஸ் பண்ணுன்றாங்க. for example see this reflex arc. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து என்னது ஒரு ஹாட் பேனை வந்து தொட்டுட்டாங்க. தென் இட் ட்ராவல்ஸ் டு த சென்சரி நியூரான் ஓகே. ட்ராவல் ஆகுதா, மேலே ஏரோ மார்க் போட்டிருக்க பாருங்கள். then it reaches the spinal cord okay. ஸ்பைனல் கார்ட்லேருந்து போயிருக்கு. then message to the spinal cord. ஸ்பைனல் கார்ட்லேருந்து மெசேஜ் போகுது பிரெயினுக்கு. then it travels again மறுபடியும் ரிட்டர்ன் போகுதா relay neuron. then it travels to the motor neuron to the effector muscle okay. நம்ம கையில் இருக்க மசிலுக்கு வந்து போயிருக்கு. next we are going to see about human brain. நம்மளோட மூளையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். Is reflex action the only function of the spinal cord? Obviously not.
since we know that we are thinking beings. ஸோ ஆக்ஷன் தான் ஸ்பைனல் கார்டோட ஒரே ஃபங்க்ஷனா? நோ, கிடையாது. ஓகேவா? ஸோ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம்? திங்கிங் பீனா ஹியூமன் பீயிங்ஸ்னால என்ன யோசிக்கிறது தானே செய்கிறோம். ஸ்பைனல் கார்டு இஸ் மேட் அப் ஆஃப் நர்வ்ஸ் வித் சப்ளை இன்ஃபர்மேஷன் டு திங்க் அபவுட் இட். ஸ்பைனல் கார்டு என்ன பண்ணுது அப்படின்னா, எதால் மேடாக இருக்குது அப்படின்னா நர்வ்ஸால் மேடாக இருக்குது. ஸோ அந்த நர்வ்ஸில் வந்து என்ன பண்ணும்? இன்ஃபர்மேஷனை வந்து சப்ளை பண்ணும், யோசிக்கிறதுக்கு இன்ஃபர்மேஷனை சப்ளை பண்ணுது. திங்கிங் இன்வால்வ்ஸ் மோர் காம்ப்ளெக்ஸ் மெக்கானிசம் அண்ட் நியூரல் கனெக்ஷன்ஸ். ஸோ திங்கிங்கில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, நிறைய காம்ப்ளெக்ஸ் மெக்கானிசம்ஸ் இருக்குது, நிறைய மெக்கானிசம் இருக்குது. அண்ட் நியூரல் கனெக்ஷன், நிறைய நியூரல் கனெக்ஷன்ஸும் இருக்குது. நிறைய நம்ம பார்த்தல நிறைய நியூரான்ஸ் இருக்குது. பண்டில் ஆஃப் நர்வ்ஸ் வந்து என்னது ஸ்பைனல் கார்டில் வந்து ஜாயின் ஆயிருக்கு அப்படிலாம் பார்த்தல தான். These are concentrated in the brain, which is the main coordinating center of the body. அது எல்லாமே எங்கே கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு? இந்த பிரெயின். ஓகேவா? ஸோ மெயின் coordinating the center of the body. The spinal cord constitute the central nervous system. They receive information from all parts of the body and integrate. இந்த brain is spinal cord தான் என்ன சொல்கிறாங்க? Central nervous system. Very important one. Maybe it will ask in the 1 mark 2. Okay வா? பிரெயினையும் ஸ்பைனல் கார்டி கூட என்னன்னு சொல்லுவாங்க? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா என்னது? பிரெயின் ஸ்பைனல் கார்டு தான். தே ரிசீவ், அவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன இன்ஃபர்மேஷன் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலேருந்து என்ன பண்ணுறாங்க? இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு அண்ட் இன்டிகிரேட் இட். ஓகேவா? we also think about our actions. நம்ம செய்கிற ஒரு சில ஆக்ஷன்ஸ் என்னென்னலாம் செய்வோம்? நம்ம வந்து நடப்போம், வாக் பண்ணுவோம், தென் வந்து எழுதுவோம், படிப்போம், தென் வந்து பேசுவோம், தென் மூவிங் a chair, clapping at the end of the program. These are the voluntary actions. ஓகே, இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது? நம்மளா செய்யுது தான். இன்வாலண்டரி, வாலண்டரி அப்படிலாம் படிச்சிருக்கோம்ல. ஸோ ரைட்டிங், டாக்கிங், மூவிங் a chair, clapping at the end of a program are examples of voluntary actions which are based on deciding what to do next. ஓகே, இல்லை வந்து என்னது ஒரு வாலண்டரி ஆக்ஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ the brain also has to send message to the muscles. இந்த பிரெயினும் வந்து என்ன பண்ணும்? மெசேஜஸை வந்து அனுப்பணும், மசிலுக்கு வந்து மெசேஜ் அனுப்பணும். திஸ் இஸ் a second way in which the nervous system communicates with the muscle. இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க? இன்னொரு வழி. ஓகே, இன்னொரு வழி நர்வஸ் சிஸ்டம் வந்து மசில் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. The communication between the central nervous system and the other part of the body is facilitated by the peripheral nervous system consisting of cranial nerves arising from the brain and the spinal nerves arising from the spinal cord. So in the communication யார் கூட நடக்குது அப்படின்னு பார்த்தா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இஸ் நத்திங் பட் பிரெயின் அண்ட் த ஸ்பைனல் கார்டு. ஓகே, பிரெயின் ஸ்பைனல் கார்டு தான் என்னன்னு சொல்கிறாங்க? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, அது கூடயோ தென் மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பாடி கூடயோ பை த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமில் என்னென்ன இருக்குது? கிரானியல் நர்வ்ஸ். ஓகேவா? cranial nerves எங்கேருந்து வருது? arising from the brain and spinal nerves arising from the spinal cord. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கம்யூனிகேஷன் வந்து யார் மூலமா நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமும் அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியும். அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி பார்த்தீங்க அப்படின்னா பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா 2 நர்வ்ஸ் இருக்காங்க. ஒன்று கிரானியல் நர்வ்ஸ் இருக்காங்க அண்ட் இன்னொன்று வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்பைனல் நர்வ்ஸ் இருக்காங்க. கிரானியல் நர்வ்ஸ் வந்து எங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பிரெயின் அண்ட் ஸ்பைனல் nerves எங்க ஸ்டார்ட் ஆகுது? from the spinal cord. The brain thus allows us to think and take actions based on that thinking. and the brain வந்து என்ன பண்ணும் அப்படின்னா என்ன அலோ பண்ணுது அப்படின்னா யோசிக்கணும், தென் வந்து do the ஆக்ஷனை வந்து பண்ணுறதுக்கும் based on that thinking. ஓகே, நம்ம யோசிக்கிறத வச்சு தான் அப்படின்றாங்க. As you will expect, this is accomplished through a complex design with different parts of the brain responsible for integrating different input and output. The brain has 3 such major parts of the regions, namely the forebrain, midbrain and hindbrain. ஓகே, இந்த பிரெயின்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறதுக்கு? ஆக்ஷனை வந்து ஒரு வேலையை செய்யறதுக்காகவும் தென் வந்து யோசிக்கிறதுக்காகவும் தான் இந்த இது வந்து நடக்குது. இந்த பிரெயினை பார்த்தோம் அப்படின்னா 3 பார்ட்ஸாக வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணுறாங்க. வாட் இஸ் தட்? forebrain, hindbrain, forebrain, midbrain and hindbrain. 3 வந்து பிரிச்சிருக்காங்க. The forebrain is the main thinking part of the brain. நம்ம யோசிக்கிறதுக்கு யார் காரணம்? இந்த forebrain தான் வந்து காரணம். அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க? thinking part of the brain. It has 3 regions which receive sensory impulses from various receptors. ஸோ அந்தலே பார்த்தோம் அப்படின்னா
ரீஜன்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா சென்சரி இம்பல்சஸை வந்து என்ன பண்ணுமா ரிசீவ் பண்ணும் ஃப்ரம் வேரியஸ் ரிசப்டார், நிறைய ரிசப்டார்ஸ்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணும். செப்பரேட் ஏரியாஸ் ஆஃப் த ஃபோர் பிரெயின் ஆர் ஸ்பெஷலைஸ்டு ஃபார் ஹியரிங், ஸ்மெல், சைட் அண்ட் ஸோ ஆன். ஒரு சில ஏரியாஸும் இருக்குது அங்கே அந்த ஃபோர் பிரெயின்லேயே பார்த்தோம் அப்படின்னா அது எதுக்கெலாம் வந்து ஸ்பெஷலைஸ்டு பார்த்திங்கன்னா நம்ம காது கேட்கறதுக்கு, ஹியரிங்க்கு, நம்ம ஸ்மெல் பண்ணுறதுக்கு, நம்ம பார்க்கறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே யார் காரணம் அப்படின்னா ஃபோர் பிரெயின். திங்கிங் பார்ட்டும் ஃபோர் பிரெயின் தான். தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஹியர் பண்ணுறதுக்கு, காது கேட்கறதுக்கு, ஸ்மெல் பண்ணுறதுக்கு, தென் வந்து பார்க்கறதுக்கு எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணம். These are separate areas of association where the sensory information is interpreted by putting it together with information from other receptor as well as with the information that is already stored in the brain. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அது யார் வந்து எப்படி வந்து நம்ம யோசிப்போம். இப்போ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், ஒரு பிளேஸ் போயிருக்கோம், டெம்பிள் போயிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டெம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்ம என்ன சொல்லுவோம், நான் வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் அங்கே வந்தேன், எப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்டோரி வந்து என்ன சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல் ட்ரிப் மாதிரி போயிருக்கோம் அப்படின்னா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல. அதுதான் வந்து நம்ம வந்து ஏற்கனவே ஒரு ஸ்டோர் பண்ண இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது யோசிச்சு சொல்கிறோம். ஸ்டோர் பண்ணுறதுக்கும் யார் காரணம், ஃபோர் பிரெயின் தான். ஸோ இந்த ஃபோர் பிரெயினோட ஒர்க் என்ன பார்த்தீங்கன்னா இட்ஸ் திங்கிங் பார்ட் ஆஃப் த பிரெயினோட திங்கிங் பார்ட்டு. தென் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு சில நிறைய ரீஜன்ஸ் இருக்குது சென்சர் இம்பல்ஸை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு ஃப்ரம் வேரியஸ் ரிசப்டார்ஸ் கிட்டேருந்து. ஸோ ஒரு ஸ்பெஷலைஸ்டு வாட்ஸ் அட் ஒன் செப்பரேட் ஏரியாஸ் இருக்குது. ஓகேவா, இதுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் ஏரியாஸ் இருக்குது ஃபார் ஹியரிங், தென் டு டிடெக்ட் த ஸ்மெல், டு சி. ஓகேவா, நம்ம பார்க்கறதுக்கும், காது கேட்கறதுக்கும், லைக் ஸ்மெல் பண்ணுறதுக்கும், தென் வந்து பார்க்குறதுக்கும். தென் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய திங்கிங். ஓகே, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யார் அப்படின்னா இந்த ஃபோர் பிரெயின் தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. Based on all this, a decision is made about how to respond and the information is passed on to motor areas which are controlled by the movement of voluntary muscle. For example, our leg muscles. However, certain sensations are distinct from seeing or hearing. For example, how do we know that we have eaten enough? The sensation of feeling full is because of a center associated with hunger, which is a separate part of the forebrain. Yeah. Okay, ஒரு டிசிஷனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கும் யார் காரணம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோர்பிரெயின் தான் வந்து காரணம் அப்படின்றாங்க. ஸோ வி கண்ட்ரோல் த மூவ்மெண்ட் ஆஃப் த வாலண்டரி மசில். இந்த ஃபோர்பிரெயின் வந்து என்ன பண்ணும், வாலண்டரி மசில்ஸோட ஃபங்க்ஷனை ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிக்கும், கண்ட்ரோல் பண்ணிக்கும் அப்படின்றாங்க. ஸோ நம்ம இப்போ ஃபுல்லாக சாப்பிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டொமக் ஃபுல்லாக சாப்பிட்ருக்கோம், நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன் அப்படின்றது யார் வந்து இது பண்ணுறா, ஃபோர்பிரெயின் தான் வந்து சொல்கிறாங்க. வாலண்டரி ஆக்ஷன்ஸை ஃபுல்லாகவே வந்து யார் பார்த்துக்கிறது, வாலண்டரி ஆக்ஷன், வாலண்டரி மசில்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறது ஃபோர் பிரெயின். அண்ட் இன்வாலண்டரியை வந்து பார்த்துக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் பிரெயினும் ஹின் பிரெயின் தான். மெனி ஆஃப் தீஸ் இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை த மிட் பிரெயின் அண்ட் ஹின் பிரெயின். All these involuntary actions including blood pressure, salivation, vomiting are controlled by the medulla in the hindbrain. So involuntary actions பார்த்துக்கிறது யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் பிரெயினும் ஹின்பிரெயின் தான். ஸோ ஒரு சில இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ் லைக் பிளட் ப்ரெஷரு, சாலிவேஷன், வாமிட்டிங் இதெல்லாம் வந்து யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா ஹின்பிரெயினில் இருக்க மெடுலா. ஓகே, ஹின்பிரெயினில் இருக்க மெடுலா தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து பார்த்துக்கிறாங்க. சி த மெடுலா இந்த ஹின்பிரெயின். ஸோ வாலண்டரியை ஃபுல்லாக பார்த்துக்கிறது யாருன்னா ஃபோர் பிரெயின். தென் இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸை பார்த்துக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் பிரெயினும் ஹின்பிரெயினும். அந்த மிட் பிரெயின் அந்த ஹின்பிரெயினில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ் லைக் பிளட் ப்ரெஷரு, தென் வந்து சாலிவேஷன், வாமிட்டிங் அதெல்லாம் வந்து பார்த்துக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடுலா. Thinking about activities like walking in a straight line, riding a bicycle and picking up a pencil. These are the possible due to a part of the hindbrain called the cerebellum. It is responsible for precision of voluntary actions and maintaining the posture and balance of the body. ஓகே, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது அப்படின்னா அந்த லைன்லேயே தான் நடந்து போகிறோம். ஓகே, ஒரு ரைட்டில் போட்டிகிட்ருக்கோம் அப்படின்றதோ, தென் வந்து ஒரு பென்சிலை எடுக்கிறதோ அப்படின்னா இதெல்லாம் வந்து யார் காரணம் அப்படின்னா ஹின்பிரெயின். ஓகேவா, ஹின்பிரெயினில் இருக்கிற செரிபெல்லம் தான் வந்து இதுக்கு காரணம்ன்றாங்க. ஃபார் லெட் மீ டெல் யூ அகைன், ஒரு இன்வாலண்டரி ஆக்ஷனில் லைக் பிளட் ப்ரெஷரு, சாலிவேஷனு, வாமிட்டிங்கு இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா மெடுலா எங்கே இருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி இந்த ஹின்பிரெயின். ஓகே, நம்ம ஒரு லைன் ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து நடக்கணும், தென் வந்து ஒரு சைக்கிள் ரைட் பண்ணுறது, ஒரு பென்சிலை எடுன்றதோ பெண்ணை எடுன்றது இதெல்லாம் வந்து யார் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹின்பிரெயினில் இருக்க செரிபெல்லம். ஓகே, ஹின்பிரெயினில் இருக்க செரிபெல்லம்.
responsible for the some of the voluntary action and maintaining the posture and balance of the body. Bodyயோட பேலன்ஸை வந்து இவங்க தான் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் 7.1.3 ஹவ் ஆர் தீஸ் டிஷ்யூஸ் ப்ரொடக்டட். எப்படி இந்த டிஷ்யூஸ் எல்லாம் வந்து ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். எ டெலிகேட் ஆர்கன் லைக் த பிரெயின் விச் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் அ variety of activities needs to be carefully protected. For this, the body is designed so that the brain sits inside a bony box. Inside a box, the brain is contained in a fluid filled balloon which provides further shock absorption. ஸோ இந்த ஒரு டெலிகேட்டான ஆர்கன், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்கன் யார் அப்படி பார்த்தீங்கன்னா பிரெயின் தான், ரைட்? ஓகேவா? ஸோ அந்த பிரெயின் வந்து என்ன பண்ணணும், நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுதா. ஸோ அதை நம்ம எப்படி ப்ரொடக்ட் பண்ணணும், ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக ப்ரொடக்ட் பண்ணணும். ஸோ அந்த பிரெயின் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இன்சைட் த போனி பாக்ஸ். போனி பாக்ஸ் இஸ் நத்திங் பட் நம்மளோட ஸ்கல், அந்த கிரானியம், அந்த மண்டை ஓடு தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, போனி பாக்ஸ்ன்றாங்க. அந்த போனி பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃப்ளூயிட் வந்து சுற்றி இருக்குது. ஸோ விச் ப்ரிவென்ட்ஸ் ஃப்ரம் த shock absorption. If you run your hand down the middle of your back, you will feel a hard bumpy structure. This is the vertebral column or backbone which protects the spinal cord. நம்மளோட பேக் ஆஃப் த நெக்கை வந்து தொட்டு பார்த்தோம் அப்படின்னா லைக் ஒரு நல்லா ஒரு ஹார்டான ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கா, அதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, vertebral column. ஸோ இட் ப்ரொடக்ட்ஸ் அ ஸ்பைனல் கார்டு. ஓகேவா? வெர்டிபிள் காலம் இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, பேக் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு see about 7.1.4 how does the nervous tissue cause action. எப்படி வந்து இந்த நர்வஸ் டிஷ்யூக்கு வந்து ஆக்ஷன் வந்து காஸ் பண்ணுது அப்படின்ற பார்க்க போகிறோம். The answer must lie in the chemistry of the cellular components. Muscle cells have some special proteins that change both their shape and their arrangement in the cell in response to the nervous electrical impulses. When this happens, new arrangements of these proteins give the muscle cells a shorter form. So நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்களேன், how does the nervous tissue cause action. எப்படி அந்த நர்வஸ் டிஷ்யூ வந்து ஆக்ஷனை காஸ் பண்ணுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கோட ஆன்சர் என்ன அப்படின்னா நம்ம கெமிஸ்ட்ரியில் இருக்க செல்லுலர் காம்போனன்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட மசில் செல்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. அந்த ப்ரோட்டீன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா செல்லோடைய ஷேப்பையும் அரேஞ்ச்மெண்ட்டையும் வந்து சேஞ்ச் பண்ணுது ஃபார் த நர்வஸ் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ். அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இது என்ன பண்ணுது, சேஞ்ச் பண்ணிக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுமா, மசில் செல்க்கு ஒரு ஷார்ட்டர் ஃபார்ம் தான் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Yeah, we will see with the questions, book inside questions now. Yeah, questions page number 119. Question number 1. What is the difference between reflex action and walking? Reflex action or the involuntary action that occurs in response to stimuli. They occur without involvement of conscious areas of brain. All the reflex actions are unconscious actions. Reflex actions involve the brain and the spinal cord of the central nervous system. Voluntary actions are those which occur under the control of the cerebellum of the brain. Walking is learned as we grow. Walking is controlled by the brain and is consciously used whenever required. Question number 2. What happens at the synapse between the two neurons? Answer. At the synapse between two neurons, electrical signals are converted into chemicals that can easily cross over the gap and pass on the chemical messenger to the next neuron, where it is converted back to electrical signal. Question number 3. Which part of the brain maintains the posture and equilibrium of the body? Answer. Cerebellum, which is a part of the brain, is responsible for controlling the motor functioning. Hence, it is part engaged in the maintenance of posture and equilibrium of the body. Question number 4. How do we detect the smell of an agarbatti incense stick? That is nothing but vatti solrola namba adha ooduvatti irukla adha incense stick. The smell of an agarbatti is directed by the nose. The olfactory receptors present in the nose sends electrical signal to the forebrain. The forebrain interprets this and signal as the smell of the incense stick. Question number 5. What is the role of the brain in the reflex action? Answer. Reflex action are formed in response to a stimulus that has no time to think. For instance, the sensory nerves that detect the heat are connected to the nerves that move the muscles of the hand. Such a connection of detecting the signal from the nerves input and responding to it quickly output is known as a reflex arc.
Reflex actions are generated in a spinal cord and the information also reaches brain. This helps the brain to record this event and remember it for future use. Brain helps a person to get awareness of the stimulus and prevent the danger posed by the situation in the future. Yes, children, I think I have completed this part 7.1. That means animals nervous system. So இந்த லெசனை வந்து 3 பார்ட்ஸாக வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வீடியோ இது, 2 பார்ட்ஸோட வீடியோ நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன படிக்கணும் அப்படின்னா ஃபுல்லாகவே புக் இன்செட் மட்டும்தான் படிக்கணும். புக் பேக்கோ இல்லை வந்து எதுவோ வராது. ஃபுல்லாகவே ஃப்ரம் த டாப் டு பாட்டம் ஆஃப் த லெசன் வந்து என்ன பண்ண நம்ம படிக்கணும். ஸோ I hope you all clear with this lesson. If you have any doubt, you can ask me on the comment box. I'll meet you guys on the part 2 video. Until then, bye bye from Priyadashni.